நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல கனவுகள் பற்றி நம்ம ஏற்கனவே சென்ற பதிவுல பார்த்திருக்கோம். அதுல நல்ல கனவு பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த பதிவுல தீய கனவு பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உங்களுடைய கனவுல நீங்க பூனையை கண்டால் அந்த கனவின் பலன் என்னன்னா, வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தொழில் விஷயத்துல நீங்க மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கறத குறிக்குது. இடியுடன் கூடிய மழை பெய்வது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்ப விஷயத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்பட்டா நீங்க பொறுமையுடன் அதை கையாளுங்க அப்படிங்கறத குறிப்பிடுது. தேனீக்கள் உங்களை கொட்டுவது போல் நீங்க கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு வீண் விரயம் ஏற்படுவதை அது உணர்த்துது. காக்கைகள் ரொம்பவும் தொடர்ந்து கத்துவது போல் கனவு கண்டீங்கன்னா திருடு போறதுக்கு, அதாவது உங்களுடைய பொருட்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருங்க. எறும்புகளை நீங்க கூட்டமா பாத்தீங்கன்னா பொருள் நஷ்டம் அல்லது மன கஷ்டம் ஏற்படும். எச்சரிக்கையோட கவனமா இருங்க. எலிகளை கண்டீங்கன்னா உங்களுக்கு புதிய எதிரிகள் உருவாவாங்க. புயல் அல்லது சூறாவளியை நீங்க கனவுல கண்டீங்கன்னா உடல் நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் நலத்துல கவனமா இருங்க. அழுகிய பழங்களை நீங்க கனவுல கண்டீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்கள் விஷயத்துல ரொம்பவும் எச்சரிக்கையா இருங்க. பசுமாடு உங்களை விரட்டுவது போல் நீங்க கனவு கண்டீங்கன்னா உங்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படுவதை அது சுட்டிக்காட்டுது. உங்களுடைய உடல் நலத்துல நீங்க கவனமா இருங்க. குதிரையில சவாரி செய்யும் பொழுது குதிரையிலிருந்து விழுவது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு சரிந்து வறுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால நீங்க கவனமா இருங்க. அடுப்பு அணைவதை போல நீங்க பாத்தீங்கன்னா தொழில் நஷ்டம் பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய தொழில் விஷயத்துல கவனமா இருங்க. பறவைகள் இறந்து கிடப்பதை போல நீங்க கனவு கண்டீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை வரப்போறத அது உணர்த்துது. அதனால கவனமா இருங்க. குருவிகள் தனது கூட்டை தானே பிரிப்பது போல கனவு கண்டீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. கிழிந்த அல்லது அழுக்கான ஆடைகளை அணிந்திருப்பது போல நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. பிணம் கண் திறந்து பார்ப்பதை போல நீங்க கனவு கண்டீங்கன்னா ரொம்பவும் எச்சரிக்கையா இருங்க. தொடர்ந்து துன்பங்கள் வரும் அப்படிங்கறத இது உணர்த்துது. இந்த மாதிரியான தீய கனவுகள் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவும் மனம் வருத்தப்பட்டு கவலை கொள்ளாதீங்க. இறை வழிபாடுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இறைவன் அருளோட உங்களுக்கு நிம்மதியான வளமான வாழ்க்கை கிடைக்கணும்னு நானும் இறைவனை வேண்டேன். நம சிவாய.